ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பிராண்டோட ரெப்ரசன்டேஷனில் வரக்கூடிய இந்த விடா VX2 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நியூ லான்ச்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹீரோவோட ஒரு விடா V1 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years பேக் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம அந்த ஓலா ஏத்தர் இதெல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதே செக்மெண்ட்ஸில் நம்ம பஜாஜ்லேருந்து செட்டாக் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம ஹீரோ சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விடா அப்படிங்கிற பிராண்ட் வந்து தனியாகவே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்டாகவே லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வரக்கூடிய அந்த V1 அண்ட் V1 Pro அப்படிங்கிற 2 மாடல்ஸ் வந்துச்சு. V1 Pro அப்படிங்கிறது ஹை ரேஞ்ச் வேரியண்ட்டு, V1 அப்படிங்கிறது ஒரு பேஸ் வேரியண்ட் மாதிரி சிங்கிள் பேட்டரி டபுள் பேட்டரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஹீரோவில் VX2 ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டும் VX2 Go அப்படிங்கிற வேரியண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் VX2 Go அப்படிங்கிறது சிங்கிள் பேட்டரி வேரியண்ட்டு, VX2 ப்ளஸ் அப்படிங்கிறது டூயல் பேட்டரி வேரியண்ட்டு. ஸோ VX2 Go அப்படிங்கிறது உங்களுக்கு 2.2 kW பேட்டரி. சேம் அந்த V1 அண்ட் V1 Proக்கு இருந்த அதே வித்தியாசங்கள் தான். இந்த இப்போ நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்க இந்த VX2 ப்ளஸ் அப்படிங்கிறது தான் டாப் வேரியன்ட், 3.2 kWh பேட்டரி. ஸோ 2 பேட்டரி டூயல் பேட்டரி மாடல் அண்டு டாப் ஹை ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். ரேஞ்சை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன், இந்த VX2 ப்ளஸ் அப்படிங்கிறதோட சர்டிஃபைட் ரேஞ்ச், அதாவது ஆன்ரோட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு 105லேருந்து 110 வரைக்கும் கிடைக்கும். ஈகோ மோடில் நீங்கள் பவர் மோட் அண்ட் ரைட் மோட் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் அப்படி அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்மியாகுங்க. ஸோ இதே நமக்கு VX2 Go பேஸ் வேரியன்ட் சிங்கிள் பேட்டரி சொன்னோம் இல்லையா, அந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 65 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு டாப் ரேஞ்ச், அதாவது ஈகோ மோடில் இருக்க ரேஞ்ச் ஆகும். நீங்கள் டாப் மோடு அந்த ஸ்போர்ட் மோடு அதே மாதிரி ரைட் மோடு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து கம்மியாகும். ஸோ இதான் வித்தியாசம். என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே பேட்டரி ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா டாப் வேரியண்ட் எடுத்துருங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா டாப் வேரியண்ட்டு இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பேட்டரி ஓல்டாக உங்களுக்கு அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ 105 அப்படிங்கிறது இருக்குது மைலேஜாக இருக்குன்னா மேபி ஒரு 85 or 80 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சாலிடாக இருக்கும். அதனால தான் அந்த ஹை ரேஞ்ச் வண்டி வந்து எடுக்கிறது. இன்றைக்கி இந்த ஸ்கூட்டரோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தான ஒரு ரிவ்யூவும் இந்த வண்டியோட ஆன்ரோட் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இந்த வண்டி வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சீரியஸாக 2 வீடியோ நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து டெஸ்ட் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இந்த வண்டி என்னென்ன பிரச்சனை எல்லாமே நான் பேசிட்டேன். இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள், என்னெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஐ திங்க் ஒரு 7 to 8 கலர்ஸ் கிட்ட வருது 2 வேரியன்ட்ஸ்க்குமே சேர்த்து. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மெட்டாலிக் ப்ளூ, நல்லா இருக்குது கலரு. அண்ட் இதில் எல்லோ ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பேட்டரி ஸ்கூட்டர்னா அதெல்லாம் பேனல் தானே, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கலர் ஆப்ஷன்ஸுங்கிறது நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குது. வண்டி ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி V1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதை பார்த்தா தெரியாது பேட்டரி ஸ்கூட்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த வண்டி அப்படி டிசைன் பண்ணலைங்க. இது வந்து பெட்ரோல் ஸ்கூட்டரோட ஆக்சுவல் லுக்கை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுது. நல்லா இருக்குது. சிங்கிள் சைட் ஸ்விங் ஆம் வரக்கூடிய ஒரு மாடல். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடல் வந்து இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த மோட்டர் வந்துட்டு வண்டியோட வீலிலே வந்து ஃபிட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹப் மோட்டர் கிடையாது. ஹப் மோட்டர்னால் வீலோட ட்ரம் மாதிரியே இருக்கும். இதில் வந்து நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா வீலோடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோட்டர் வந்துட்டு டேரெக்டாக வீலோட ஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டேரெக்டாக வீலோட இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டார்க்கும் சரி அந்த பவரும் சரி மோட்டர் என்ன ஜென்ரேட் பண்ணுறதோ அது டேரெக்டாக வீலுக்கு வந்து அப்ளை ஆகும். இதில் 2 விதமான கிலோவாட் பேட்டரி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2.2 kW, அதே மாதிரி வந்து 3.2 kW. மோட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு நார்மலாகவே 6 volt அந்த ஒரு மோட்டர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. 2 வேரியண்ட்டுக்குமே சேம் தாங்க. நமக்கு பேட்டரியோட யூசேஜ் அப்படிங்கிறது மட்டும்தான் ரெண்டுக்குமே நீங்கள் என்ன ரேஞ்ச் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். மற்றபடி டயர்ஸு வண்டியோட ஹாட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டரில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்களோ அதே அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வீல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய டெஸ்டினியில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட அந்த டார்க் 125cc வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, ஜூம் இருக்கு இல்லையா, ஜூமில் இருக்கிறதெல்லாம் இந்த வண்டியோட பார்ட்ஸ் தான் அதுலேயுமே ஷேர் ஆகுது. ஸோ சிங்கிள் சைட் சஸ்பென்ஷன் வரக்கூடிய மாடல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன்னா இதோட இந்த ரியர் சைடில் இருக்கக்கூடிய சிங்கிள் சைட் ஸ்விங் ஆம் தான். ஸோ டபுள் சைட் கொடுத்து டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே அந்த பின்னாடி உட்கார்றவங்களப்ப நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட்டு. நிறைய பேர் V1லே வந்து பார்த்திங்கன்னா V1 Pro அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த சைடில் இருக்க வீல் அந்த
இதுக்கு வந்து உடஞ்ச மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு இதோட அடுத்த ஜென்ரேஷன் சரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டபுள் சைட் ஸ்விங்காக வந்துருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அப்படி தான் என்னோட தாட்டு. ஸோ இதில் டயர் செக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 12 inches வருதுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலும் 100/90 தான், 90/90 செக்ஷனுமே கிடைக்குது. ரியரில் பெரிய டயர்ஸ் தான், 100/90 செக்ஷன், 100/80 செக்ஷன் டயர் வந்து கொடுக்குறாங்க. 12 inch வீல் தான். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் வித் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கோட இந்த வண்டி வருது. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சைடில் ஒன் சைடில் மட்டும் வரக்கூடிய ஒரு சிங்கிள் சைட் சஸ்பென்ஷன், அது கொஞ்சம் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. பட் டபுள் சைட் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் சிங்கிள் சைட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அந்த விடா பழைய V1 Pro அண்ட் V2 இருக்க அதே விஷயங்கள் தான், அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் அண்ட் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ். பட் என்னென்னா அந்த பிளாஸ்டிக்ஸில் லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் ஹசார்ட் ஆன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறப்போ. ஏன்னா அதுக்கு தனி பட்டனாகவே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், ஹசார்ட் பட்டன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹசார்ட் போட்டுப்போம். எஸ், ஹசார்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் அந்த கவரேஜுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்ஸோட கவரேஜ், இண்டிகேட்டர்ஸ் டேமேஜ் ஆகாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த விடாவோட அந்த சிக்னேச்சரான ஹெட்லைட் அண்ட் ரியர் லைட்ஸ் தான் இந்த வண்டியிலுமே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளெயினாக VX2+ அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப நல்ல லென்த்தியரான ஒரு சீட்டுங்க. சீரியஸ்லி பேட்ரி வருது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வரும். பட் ரெண்டுமே கொஞ்சம் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. சீட்ஸ் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க, சூப்பர் கம்ஃபர்டபுள். அதில் நான் குறைய சொல்லலை. சீட்டோட குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்டபுளுங்கிற விஷயங்கள் நல்லா இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அண்டர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோடைய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கீஸ் தான், கீ போட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள். பட் நீங்கள் வண்டியில் இருக்கும்போதுமே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி நீங்கள் தனியாக வெளியில் எடுத்தும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், அப்படியே வண்டியில் இருக்க வாக்குலையுமே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். 2 மாதிரியும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ப்ரொவன்சஸ். பட் இதோட காம்படேட்டர் எதுலேயுமே இந்த ப்ரொவன்சஸ் வந்துட்டு கிடையாதுங்க, இந்த வண்டியில் மட்டும்தான். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜருமே இருக்குது. இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பேக் ஆர் உங்களோட பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, லேடிஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். பட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா பேட்டரி வந்து வரதுனால நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோடைய அந்த கீ செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டர் கீ மாதிரி தான், உங்களுக்கு அதே மாதிரியான கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான கீ ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிமோட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஜென்ரலாக கீழே கொடுத்துருக்க விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஜென்ரல் யூசேஜாக நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த ரிமோட் ஆப்ஷன் எனக்கு தேவைப்படாது, எனக்கு இதுவே வந்து போதும். ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த விடாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டச் ஸ்க்ரீன் வரும், இதில் வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிஸ்பிளே. ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு தடவை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு. அந்த அனிமேஷன் நல்லாயிருக்கு. விடா ஹீரோன்னு வரல, அந்த விடா அப்படிங்கிறதோட வருது, நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கில் ஸ்விட்ச் இருக்குங்க, கில் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான், நம்ம ஸ்கூட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட்டு கில் ஸ்விட்ச் ஓகே ஃபோக்கஸ் ஆகுதா? கில் ஸ்விட்ச்சு ஆன் பண்ணால் ஆனு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா வண்டி வந்து ஆன் ஆகிடும். தெரியுதா? மோட்டர் ஆன். ஸோ மோட்டர் ஆன் அப்படிங்கும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் 3 விதமான மோட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ ஈக்கோ, ரைடு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோட். 18 கிலோமீட்டர்ஸ் கீழே வந்ததுனால நமக்கு ஆக்சுவலாக பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, 14 கிலோமீட்டர்ஸ் தான் கட்டுது. ஸோ இதனால் நமக்கு வந்து ஸ்போர்ட் மோட் ஆக்ட் ஆகுது. ஆனால் நான் டெஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஈக்கோ மோட், ரைட் மோட், ஸ்போர்ட் மோட் 3 விதமான மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சைடில் ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு டேப் பண்ணி போனோம்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் கரண்ட்டு ஓட வந்து கட்டுதா. ஸோ செகண்ட் செலெக்ஷன் வந்துட்டு ட்ரிப் ஏ, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த ஒரு விஷயத்துக்கும். தென் அதுக்கப்புறம் டைம் எலாப்ஸ்ன்னு இருக்குது. 3வதாக ஃபோன் கனெக்ட். இந்த பேசிக் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து எந்த எக்ஸ்ட்ரா வெளியில் எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே கிடையாது. நார்மலாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், ஹை பீமுக்கான சுவிட்ச், ஹாரன் உங்களுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயோட சைடில் 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பூஸ்ட் மோட் வந்து ஆனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூஸ்ட் மோட் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பூஸ்ட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஈக்கோவில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு வண்டியை நான் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த பூஸ்ட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு சடன் பிக்கப் ஒரு 1 செகண்ட் 2 செகண்டுக்கு மட்டும் இருக்கும், நீங்கள் அந்த வண்டியை கிராஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பூஸ்ட் மோட் அப்படிங்கிறது. டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப இவ்வளோ தாங்க, எல்லாமே பேசிக்ஸாக கொடுத்துருக்காங்க. விடா V1லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, பெரிய ஒரு டிஸ்பிளே
டிஸ்பிளே வந்து வந்திருக்கும். டச் ஸ்க்ரீன் குவாலிட்டி அப்படிங்கிறனால நமக்கு அதில் டச் நீங்கள் அதிலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், பட்டன்ஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். சுவிட்சஸோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வண்டியோட டிசைன்ஸுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரொம்பவே ஸ்லீக்காக கொஞ்சம் வெயிட் கம்மியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு என்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட லைட்ஸுமே வந்து பார்க்குறப்ப ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அந்த விடாவோட சிக்னேச்சர் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர்ஸ்க்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அந்த ஹெட்டோட வரும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் பைக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டோட இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்கிறதுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எலக்ட்ரானிக் ஃபியூச்சர்ஸ்னு உங்களுக்கு அந்த பெரிய காஸ்மெட்டிக் அந்த ஒரு நீங்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்பீங்க. ஓலா S1 Pro அளவுக்கு நான் வேணும்னா அதெல்லாம் எதுவும் இருக்காது. நார்மலுங்க S1ஓட நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இந்த வண்டியை. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கிடையாது, பட் உங்களுக்கு வந்து TFT கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்போ நீங்கள் இந்த பூஸ்ட்டு ரைட் மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். ரேஞ்சுங்கிறது ஒரு 105 வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும். எல்லாமே ரொம்ப பேசிக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ரீஜன் பிரேக் இருக்குது இதுலேயுமே, அதே மாதிரி பூஸ்ட் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் டைம் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 95லேருந்து 100 அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்க ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 1 lakh இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக 1 lakh உங்களுக்கு 9,000 to 10,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. இது டபுள் பேட்டரி வேரியண்ட்டு. சிங்கிள் பேட்டரி வேரியண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்துட்டு 94 to 95,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 10,000 to 12,000 டிஃப்ரென்ஸு. பட் டூயல் பேட்டரி வேரியண்ட் போங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ரேஞ்ச் நீங்கள் ஸ்கூட்டரே எடுக்கிறீங்கன்னா என்றைக்குமே பேஸ் வேரியண்ட் போகாமல் டாப் வேரியண்ட் போகிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வந்து நான் சொல்லிட்டேன். அதோட டெஸ்ட் ரைடுமே இதை தொடர்ந்து கண்டிப்பாக வரும். டெஸ்ட் ரைடில் இன்னுமே டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே 1 by 1ஆகவே நீங்கள் இந்த வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோ அதான் வரும், சரிங்களா? நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ஆன் ரோட்டில், யார் வாங்கலாம், என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இந்த பைக் வாங்கலாம், எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு நம்ம டெய்லியுமே ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு தொடர்ந்தும் நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நானுமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.